ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில கூட இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்பில் உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வழி இருக்கும். ஆனா எல்லாரும் ரொம்ப தயங்குறது என்னன்னா, எக்ஸாம் வருது, நாங்க எப்படி படிக்கிறது, எங்களுக்கு எப்படி மனப்பாடமா எல்லாத்தையும் எப்படி நாங்க எழுதுறதுன்னு சொல்லி இப்படிலாம் உங்களுக்கு தோணும். ஆனா யாக்கோபினுடைய புஸ்தகம் இப்படியாய் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஒருவன் ஞானத்திலே குறைவுபட்டிருந்தால் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் அளிக்கிற தேவனிடத்திலே கேட்க கடவன் என்று சொல்லி. இதை பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் மற்ற பிள்ளைகளும், நீங்க உங்களுக்கு ஞானம் வேணும், இந்த எக்ஸாம்ஸ்ல நல்ல மதிப்பெண் எடுக்கணும், நல்ல முதன்மையான மார்க் போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யாக்கோபினுடைய புஸ்தகத்துல இப்படியாய் சொல்லுகிறது, ஞானத்துல குறைவுபட்டிருந்தால் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் அளிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையான பலத்தையும் நல்ல ஒரு திட்டங்களையும் அவர் தந்து இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க நல்ல மார்க் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கும் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில நாங்கள் எக்ஸாம்ஸ் எழுதப்படுகிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானம் உம்முடையது. கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஞானத்தை இதோ இந்த சமூகத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்து சம்பூரணமாய் அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.